ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்கறோம்னா ஒரு பெஸ்ட்டான வீகார்டோட வாட்டர் ஹீட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே டேங்க் இருக்கணும். டேங்க் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி ஏன்னா நீங்கள் நார்மல் வாட்டரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வாட்டரும் தனியாக வரும். மேலேயே நீங்கள் லைன் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர் இதோட கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 இயர் வாரண்டி கொடுத்துருவாங்க. 2 இயர் கேரண்டி, 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இதோட குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும். வீகார்டை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், பக்காவாக இருக்கும். உங்களுக்கு வாரண்டி கொடுத்துறதுனால எந்த ஒரு ப்ராப்ளம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இது உங்களுக்கு ஆங்கரில் மாட்டுறதுக்கு 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஹோல்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டெடியாக நிற்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் இதுலேயே இண்டிகேட் கொடுத்துருப்பாங்க. ஹீட்டிங்க்கு ஒரு இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் எண்ணுக்கு லைன் வர்றதுக்கு ஒரு ஹீட்டர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே ஒரு செம லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக இருக்கும். பவர் ஹீட்டிங் அதுக்கு ரெண்டுமே அதில் இண்டிகேட் இருக்குது. கேமராவில் அந்த அளவுக்கு தெரியல. நீங்கள் அதில் இண்டிகேட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து என்ன ஒரு சைடு அவுட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரிஷியன் இதை வச்சு ஒரு ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அதில் கரண்ட் ஒயர் நீங்கள் ப்ளக்கு போடுற மாதிரி போட்டுக்கலாம். எதுவுமே ப்ளக்கு எதுவுமே கொடுக்கல. நீங்கள் ப்ளக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு வாரண்டி கார்டு எல்லாமே இதில் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைஸும் டிஃப்ரெண்ட், நல்லா லுக்கிங் எல்லாமே நல்லா பக்காவாக இருக்குது. நிறைய பேர் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்.